ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். வீட்டுக்கு வருபவங்கள இந்த இடத்துல மட்டும் அமர விடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருமாங்க. நம் வீட்டிற்கு தெரியாதவர்கள் வந்தா கூட முகத்துல புன்முறுவலோடு வரவேற்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட தமிழர்களோட பாரம்பரியங்க. ஆனா இன்று நமக்கு தெரிந்த சொந்தக்காரர்கள் தெரிந்தவர் இவர்களை வீட்டிற்கு வந்தால் பயப்படும்படியாக உள்ளதுங்க இந்த காலகட்டத்தில். அப்படி நமது வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை மறந்தும் கூட இந்த இடத்துல மட்டும் நீங்கள் அமர விடாதீங்க. அதையும் மீறி இந்த இடத்துல நம்ம அமர வைக்கும்போது நமது வீட்டில் பல குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள் சண்டை வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால இதை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். முதல்ல நமது வீட்டிற்கு வரும் உறவினர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் என யார் வந்தாலும் சரிங்க, அவர்களை அன்புடன் வீட்டிற்குள் வரவேற்க வேண்டுங்க. அப்படி வீட்டிற்குள் வரவேற்றவர்களை எக்காரணம் கொண்டும் வெறும் தரையில் அமரும்படி மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க. ஏதாவது பாய் அல்லது சேர் எடுத்து போட்டு அதில் அவர்களை அமர சொல்லுங்க. அதன் பின்பு வீட்டுக்கு வந்தவர்களுக்கு முதல்ல தண்ணீர் அல்லது மோர், இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கணுங்க. இதுதாங்க நம்மளோட தமிழர்களோட சம்பிரதாயமும் கூட. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டிற்கு வந்த உறவினர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வயிறை நம்ம குளிர செய்து விட்டாலே போதுங்க. அவர்கள் மூலம் நமக்கு ஏராளமான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. நம் வீட்டுக்கு வரும் உறவினர்கள், நண்பர்கள் ஒரு சிலர் நமது வீட்டை பார்க்கும்போது பொறாமை கண்ணுடனும் அல்லது வஞ்சக எண்ணங்களுடன் பார்க்கும்போது கூட நாம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை மோர் கொடுக்கும்போது அந்த எண்ணங்களை நாம் கொடுக்கும் பானங்கள் தனித்து விடுங்க. இப்படி நம் வீட்டிற்கு வரும் உறவினர்கள், நண்பர்கள் முதலாக நம்மளோட வீட்டுக்கு வருகிறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டை சுற்றி பார்க்க ஆசைப்படுவாங்கங்க. அப்படி அவர்கள் நமது வீட்டை சுற்றி பார்க்கும்போது எல்லா இடங்களுக்கும் செல்வாங்கங்க. அப்படி செல்லும்போது அவர்கள் உங்கள் வீட்டின் கணவன் மனைவி படுக்கை அறைக்குள் செல்லாமல் இருக்கணுங்க. அந்த அளவிற்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கணவன் மனைவி படுக்கும் அறையில் வீட்டிற்கு வருபவர்களை அங்கு அமர வைக்கக்கூடாதுங்க. முன்பெல்லாம் நாம் படுப்பதற்கு பாய் பயன்படுத்தி கொண்டிருக்கும் காலங்களில் கணவன் மனைவி படுக்கும் பாயை கூட யார் கண்களும் படும்படியாக வைக்க மாட்டாங்கங்க. அதை தினமும் ஒரு முறை தண்ணீர் ஊற்றி கழுவி காய வைத்து தான் பயன்படுத்துவார்கள். இருந்தாலும் இப்பொழுது பெரும்பாலான வீடுகளில் கட்டில் மெத்தை என பயன்படுத்தி வந்துட்டு இருந்தாலும் நம் வீட்டிற்கு வரும் உறவினர்கள், விருந்தாளிகளை கணவன் மனைவி படுத்து உறங்கும் மெத்தையில் உட்கார வைக்காதீர்கள். இதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வருங்க. அதே போல் நமது வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் அவர்களுக்கு என்று தனியாக ஒரு அறை அல்லது இடம் ஒதுக்கி வைத்திருப்போம். அப்படி உடல் நலம் சரியில்லாதவர்கள் இருக்கும் இடத்திலும் யாரையும் அமர வைக்கக்கூடாதுங்க. குறிப்பாக குழந்தைகளை இது போன்ற இடங்களில் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாதுங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுக்கு நோய் தொற்று அபாயம் அதிகமாக உண்டுங்க. இது ஆன்மீக ரீதியாக நல்லது கிடையாது அப்படின்னாலும் அறிவியல் ரீதியாகவும் இது ரொம்ப உண்மைங்க. அதனால் கணவன் மனைவி இருவரும் பயன்படுத்தும் படுக்கை அறையில் எப்பொழுதும் யாரையும் அனுமதிக்காமல் முடிந்தளவிற்கு பூட்டி வைத்து பயன்படுத்துவது நல்லதாக இருக்குங்க. அதுபோல் நீங்கள் படுத்து உறங்கும் மெத்தை தலையணைகளை வாரத்திற்கு ஒரு முறையாவது சுத்தம் செய்து காய வைத்து எடுத்து பயன்படுத்துங்க. சிலர் மாத கணக்கில் சுத்தம் செய்யாமல் பயன்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இதனால் வீட்டிற்கு தரித்திரம் பிடித்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை வரும் வாய்ப்பும் அதிகமாக இருக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.